ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். மும்பை இந்தியன்ஸ் இந்த எலிமினேட்டர் மேட்சை 20 ரன்னால ஜெயிச்சிருந்திருக்கா. இப்ப பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரா இந்த குவாலிஃபயர் 2ல விளையாட போறா. நான் முதல்ல இந்த எலிமினேட்டர் மேட்சை ரிவ்யூ பண்ணிடுறேன். இப்ப பிளேயிங் 11 பார்த்தோம்னா குஜராத் டைட்டன் நான் என்னோட ப்ரீவியூல சொன்ன 11 தான் விளையாடினா. ஹர்திக் பாண்டியா டாஸை ஜெயிச்சிட்டதுனால அவர் பேட்டிங் எடுத்தார். அதனால இம்பாக்ட் சப் பிரசீத் கிருஷ்ணாக்கு பதிலாக ஷர்ஃபேன் ரதர்ஃபர்டா இருந்தது. மும்பை இந்தியன்ஸ் 11 பார்த்தா அந்த மேட்சுக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் தீபக் சேர் வாஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஃபிட்னஸ்ன்னு. ரிச்சர்ட் கிரீசனை இந்த கடைசி மேட்சுக்கு சைன் பண்ணியிருந்திருக்கா. அவரை கொண்டு ராஜ் பாவா விளையாடினா. இப்ப இந்த லீக் ஸ்டேஜ்லயே ரோஹித் சர்மாவுக்கு ஒரு இன்ஜுரி வந்த உடனே ராஜ் பாவா விளையாடினா. அவர் அந்த மேட்ச்லயும் பேட்டிங் பண்ணல, பவுலிங் பண்ணல. இந்த மேட்ச்லயும் பண்ணல. எந்த டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ண பார்த்தான்னு எனக்கு புரியல. நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன்னா, இப்ப தீபக் சஹர் ஃபிட் இல்லைன்னா அந்த ரிச்சர்ட் வில்சனை கொண்டு கேஎல் ஸ்ரீஜித் ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது. ஆனாலும் would strengthen the batting more than ராஜ் பாவா. அடுத்த மேட்ச் தீபக் சஹர் திருப்பி வந்துட்டேன்னா, நான் ப்ரீவியூ 11ல சொன்ன மாதிரி தீபக் சஹர் will play ahead of கிளீசன். ராஜ் பாவாக்கு பதிலாக பெவான் ஜேக்கப்ஸை கொண்டு இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரெங்தன் ஆயிடலாம். அவர் இந்த பவர் ஹிட்டிங்கும் பண்ணுவார். அப்படிதான் நான் பண்ணுவேன். ஹர்திக் பாண்டியா டாஸை ஜெயிச்சுட்டு பேட்டிங் எடுத்தார். இப்ப அஸ்வினோட சேனல் கேள்விப்பட்டேன். அந்த பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் அந்த பிச்சு கொஞ்சம் கஷ்டமான பிச் இருந்தது. இது வேற பிச்சா. அந்த சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப்ல விளையாடின அந்த பிச்சா. அதனாலதான் இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் மேட்ச் இன்னைக்கு பார்த்தோம். இந்த 228 அவ்வளோ அடிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 190 நான் இந்த ஆர்சிபி பஞ்சாப் ப்ரீவியூ மேட்ச் டே சொன்ன மாதிரி நான் இந்த மாதிரி பிச்ல தான் விளையாடுவான்னு நினைச்சேன். அப்படி சொன்னேன். 190 அடிச்சிருந்தா யூ கேன் வின் இஃப் யூ போல் வெல்னு சொன்னேன். அந்த ரெண்டு டீமுமே ஸ்பின்னர்ஸை சரியாவே யூஸ் பண்ணாததுனால இன்னும் இந்த ஹை ஸ்கோரிங் மேட்ச் நம்ம பார்த்தோம். இப்ப அந்த பவர் பிளேயர் ரோஹித் சர்மாக்கு 2 கேட்ச் விட்டா. ஜானி பேர்ஸ்டோ அவர் அடிச்சார். அவருக்குமே ஒரு சில எட்ஜ் பட்டு 4 போச்சு. ஆனாலும் பிரசீத் கிருஷ்ணா நன்னா இந்த டோர்னமெண்ட்ல நன்னா போந்திருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் லெங்க்ஸை மிஸ் பண்ணார். சில சமயம் ரொம்ப ஃபுல்லா போடுறார், இல்லைன்னா ஷார்ட் ஆஃப் போடுறார். முகமது சிராஜ்க்கு தான் 2 கேட்ச் விட்டா. ரோஹித் சர்மா அவுட் ஆயிருந்திருக்கணும். அன்பார்ச்சுனேட் ஃபார் ஹிம். 79 ஃபார் நோலாஸ். இந்த மாதிரி ஒரு பிச் மேட்ச் ஓவர். அப்புறம் ரோஹித் சர்மா இந்த பவர் பிளே ஜானி பேஸ்ட் அவுட் ஆன உடனே தான் ரோஹித் சர்மா ஸ்டார்ட் டு ஃபைண்ட் இஸ் ஃப்ளோ. இப்போ சாய் கிஷோர் இந்த மேட்ச் 4 ஓவர் போட்டா. நிறைய மேட்ச் அவர் 11லயே வச்சிருந்து ஒரு 2 ஓவர் தான் போட்டுருக்கார். இந்த மேட்ச் 4 ஓவர் போட்டார். ஆனா அந்த ரோஹித் சர்மா இந்த ஸ்வீப் அடிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சது ரோஹித் சர்மா அவர் சாங். சாய் கிஷோர் நான் அவரை குறை சொல்ல மாட்டேன். இந்த கிளாஸ் ஆஃப் ரோஹித் சர்மா அந்த ஆரம்பத்துல அந்த ஸ்வீப் அடிச்சதுனாலதான் ஜஸ்ட் வெண்ட் ஆன் இஸ் வே. ஒரு வெரி குட் 81 ஸ்கோர்டு. அப்புறமா திலக் வர்மா நான் முன்னாடியே சொன்னேன் அவரோட பெஸ்ட் பொசிஷன் இஸ் நம்பர் 3. இந்த மேட்ச் நம்பர் 4 இறங்கினர். சூரியகுமார் யாதவ் நம்பர் 3 இறங்கினர். இந்த மாதிரி ஒரு இன்பட்டஸ் கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். அந்த வீல் ஜாக்ஸ் திருப்பி போனதுனால இட் ஹஸ் ஓப்பன்ட் அப் அ ஸ்லாட் ஃபார் தெம் டு ஸ்ட்ரெங்தன் தி 11 டு பிளே பெவான் ஜேக்கப்ஸ். தீபக் சஹர் வந்தா எனக்கு பொறுத்த வரைக்கும் அதே தான் பண்ணணும். இந்த டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் லைனப் எல்லாருமே அவரோட பொசிஷன் விளையாடினா எவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இட் வாஸ் குட் திங் ஃபார் தெம் தட் என்ன சொல்றது திலக் வர்மா வாஸ் அலவுட் டு பிளே க்ளோசர் டு ஹிஸ் யூஷுவல் பொசிஷன். 228 ஃபார் 5. நான் அது அடிச்சவனே இவ்வளோ க்ளோஸா வருவான்னு நான் நினைச்சு பார்க்கல. அது குஜராத் டைட்டன் பேட்டிங்க்கு இன்னும் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா நான் இந்த ஜோஸ் பட்லரும் இல்லாத சுப்மான் கில் முதல் ஓவர்ல அவுட் ஆயிட்டு இவ்வளோ 20 ரன்னாலதான் தோக்குறான்னா அது தே பஞ்ச்ட் அபவ் தேர் வெயிட்னு தான் சொல்லணும். ஆனாலும் அந்த 228 பார்த்த உடனே ஐ நியூ மும்பை வாஸ் கோயிங் டு வின். முன்னாடியே ஐ தாட் மும்பை வர் கோயிங் டு பி ஃபேவரட்ஸ் நினைச்சேன். நல்ல வேலை ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் அந்த ஆர்சிபி பஞ்சாப் பிச்ல விளையாடல. அப்படி விளையாடி இருந்தா இன்னுமாவே அட்டாக் தட் மும்பை காட் த ஃபாஸ்ட் bowling அட்டாக் இன்னுமாவே they would have had an edge according to me. இப்ப குஜராத் டைட்டன்ஸோட பவுலிங்னு பார்க்கலாம். இப்ப நான் ஆக்ஷன் முன்னாடி இப்ப ஜானி பேஸும் நன்னா விளையாடிட்டார். நான் அப்பயே சொன்னேன் ஆக்ஷனுக்கு முன்னாடி டீம் ஷுட் ஹவ் பிக்ட் ஹிம் அப்னு சொன்னேன். யாருமே அவரை எடுக்கல. இந்த கேஸ்ல கரெக்டா மும்பை சைன் பண்ணியிருந்திருக்கா. ஆனா ஒரு பிளேயர் ஆக்ஷனுக்கு முன்னாடி நான் பேரை சொல்லவே இல்லை. அது எந்த பிளேயர்னா ஜெரால் குட்ஸே.
நான் அந்த ப்ரீவியூலயே என்ன சொன்னேன், அந்த கஷ்டமான பிட்ச குடுத்தாலுமே அவர் ஃபுல் அட் லெங்த் போட மாட்டார். குத்ததான் போறாருன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு 12வது ஓவர்ல போய் கொண்டு வர அவரு நன் ஃபார் 51 இன் 3. ககிசோ ரபாடா இருந்திருந்தா அவர் 12வது ஓவர்ல தான் கொண்டு வந்திருக்க மாட்டா. ஸோ அந்த ரிப்ளேஸ்மெண்ட்டே எனக்கு புரியல. வேற நான் முதல்ல அவரை சைன் பண்ணியிருக்கவே மாட்டேன். நான் சொன்ன மாதிரி இந்த லெங்க்ஸி போல்ஸி ஓவர் டஸ் த ஷார்ட் பால் போன சீசனுமே அடி வாங்கினர். இப்போ ஒரு ககிசோ ரபாதாக்கு ஒரு பேக்கப்னா இன்னும் பவர் பிளேல போட முடியலன்னா ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் என்ன மாதிரி ஒரு லாஜிக்குன்னு எனக்கு புரியல. நன் ஃபார் 51 இன் 3 எதிர்பார்த்த மாதிரி. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு பவுலிங்குமே கொடுக்கல. இன்னைக்கு ஆச்சரியம் பட்டு இன்னும் பேட்டிங் கொடுத்தா. அந்த சன்ரைசர்ஸ் மேட்ச் ஒரு மேட்ச்ல பேட்டிங் கொடுத்தா, அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல பேட்டிங் கொடுத்தா. அவர் வந்து ஒரு ஓவர் போட்டு 7 ரன். ஏன்னா அந்த 2 டீமுக்குமே 2 ரைட் ஹேண்டர் 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா அது ஆஃப் ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் போடக்கூடாது. இது எப்ப மாற போறதுன்னு எனக்கு தெரியல. அதுலயுமே இப்ப சாய் கிஷோர் 2 for 42 in 4. டிஸ்பைட் ரோஹித் சர்மா took him for runs 2 for 42 in 4. ரஷீத் கான் none for 31 in 4. அவர் வந்து பெஸ்ட் ஹஸ் bowled in this tournament. என்ன சொல்றது, அவர் அந்த இருக்கிற பவுலிங் ஃபார்ம் டெக்னிக்கல் ஃபார்ம்லயே அவர் இப்படி போட்டு அன்லக்கி. ஆல்சோ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். முகமது சிராஜ் ரோஹித் சர்மாக்கு 2 கேட்ச் விட்டுமே பவர் பிளேல 79 for no loss, 1 for 37 in 4. இதுக்கப்புறமாவும் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு யூட்டிலைஸ் யுவர் பவுலிங் ரிசோர்சஸ், வாஷிங்டன் சுந்தர் வந்து 1 for 7 ஒரு ஓவர் போட்டு 7 ரன்னு. ஆனா ஜெரால்ட் குட்ஸியே கடைசியில கொண்டு வரலாமா, இது என்ன திங்கிங்னு எனக்கு புரியல. அப்புறம் சுப்மான் கில் வந்து முதல் ஓவர் அவுட் ஆயிட்டு டு ட்ரெண்ட் போல்ட். அப்போ வந்து நான் இன்னும் இல்லை வில் பி லெஸ் ரெஸ்பெக்டபிள் ஃபார் குஜராத்னு நினைச்சேன். ஆனா அந்த 2வது ஓவர் சரியா போடாததுனால இந்த ஒரு 20 ரன்னுக்கு மேல போயிடுது. குசால் மெண்டிஸ் வந்து மிடில் ஆர்டர்ல தான் அனுப்பினா. அவர் வந்து ஹிட் விக்கெட், ஆனா அவர் அடிச்சுதான் விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் at number 4. எனக்கு பொறுத்த வரைக்கும் with the way Gujarat Titans played for the most of this season, Washington Sundar, the batsman, the utilization of Washington Sundar generally as a bowler but also a batsman at number 4 னா அந்த குவாலிஃபயர் இடத்துல முடிச்சிருந்திருப்பா. அவர் வந்து என்ன மாதிரி ஒரு ஷாட்ஸ் விளையாடின இன்னைக்கு எந்த பந்து போட்டாலும் is able to maneuver அந்த லெக் சைட்ல இருக்கிற கேப், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் ஓவர் த கிரவுண்ட். ஆல்சோ எஸ்பெஷலி இந்த ட்ரெண்ட் பால்ட் ஓவர்ல பும்ரா அந்த யார்கரை போட்டதுனால மும்பை கெயின் த அசெண்டன்சி. இல்லைன்னா அந்த குஜராத் அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ தே ரியலி பஞ்ச்ட் அபவுட் தேர் வெயிட். அன்பார்ச்சுனேட்லி இந்த ஃபினிஷிங் காம்பினேஷன் சர்ஃபேன் ரதர்ஃபர்ட் 4 பவுண்டரி அடிச்சார். அப்பயும் 24 of 15. ராகுல் டேவாட்டியா ஒரு 4, அப்புறம் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 6, அப்பயே 16 of 11. ஸோ கடைசியில வர வாழ்க்கை வந்து ஒரு சில பவுண்டரி அடிச்சாலும் பொதுவா பார்த்தா பரல. அதனாலதான் தே ஃபெல் ஷார்ட் இன் திஸ் கேஸ். 228 வந்து இந்த ஒரு நிறைய அந்த ஃபேஸ் நன்னா பண்ணாலும் ஒரு 2 ஓவர் அப்படி இப்படி போனாலுமே யூ வில் லூஸ் த மேட்சஸ். ஸோ அதை பத்தி நான் அந்த கேவ் டூ மெனி ரன்ஸ். ஆனாலும் அந்த சீசன் பூராவே பார்த்தா ஆஃப்டர் த டாப் 3 நான் கொஞ்சம் கஷ்டம் பட்டுருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். The usage of Washington Sundar, according me, would be difference between eliminator and qualifier spot. ஆனா அவ அப்படி சரியா பண்ணல. அப்புறம் இப்ப சாய் சுதர்சன் 80 ரன் அடிச்சார். அஸ்வினோட சேனல்ல அவர் வந்து ஒரு பாயிண்ட் ரேஸ் பண்ணார், சம் டெக்னிக்கல் பாயிண்ட் சே. எதனால the power hitting and then our strike rate 10 runs per overல விளையாடுற, மீனிங் playing a 200 game. ஆனா எதனால அந்த டெத் ஓவர்ஸ்ல அந்த பவர் ஹிட்டிங் மே நாட் கம் as easy to சாய் சுதர்சன். அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் வந்து அவரும் சொன்னார். பட் he played well nonetheless. அந்த ஃபுல் டாஸ் போட்டு இப்படி லேப் விளையாட்டு பார்த்துட்டு he got bowled. மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த அட்டாக்கை வச்சுட்டு லெட்டிங் டீம் குஜராத் டைட்டன்ஸ் விதவுட் ஜோஸ் பட்லர் டு கெட் திஸ் க்ளோஸ்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு சுமாரான ஒரு விஷயம் தான். ட்ரெண்ட் போல்ட் இன்னைக்கு சரியா போடல. பும்ரா வந்து சுப்மான் கில் அவுட் ஆக்கிட்டு எதனால பும்ரா வந்து இவ்வளவு சீமனை வச்சுட்டு பவர் பிளேல போட்டான்னு எனக்கு புரியல. அவர் வந்து கடைசியில வந்து நல்ல விக்கெட் எடுத்துட்டார். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா போயிருந்திருக்கும். ரிச்சர்ட் வீசன் வந்து 1 for 39. ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு எக்ஸ்பென்சிவ். மிச்சல் சாண்டர் திருப்பி அதாவது லெஃப்ட் ஹேண்டர் விளையாடுச்சு, லெஃப்ட் ஹேண்டர் ஸ்பின்னர் போடக்கூடாது, 1 for 10. அஸ்வினி குமார் கடைசியில வந்தார். ஸோ they got the job done. Not a convincing
bowling performance from Mumbai Indians. Ana they got the job done. At the match, Punjab with a more destructive, deeper batting lineup where more people are in form. I think that Mumbai Indians கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ அந்த மேட்சுக்கு போயிடலாம். பஞ்சாபோட ஆரம்பிச்சோம்னா போன மேட்ச் அது வந்து கேனத்தனமா விளையாடினா பேட்டிங்கு அது ஒரு 11 பேர் பேட்டிங் விளையாடிட்டு 101 ஆல் அவுட் இன் 14 ஓவர்ஸ். நான் திருப்பியும் சொல்றேன், அஸ்மத்துல்லா ஒமர்சாய், கைல் ஜேமிசன் 2 பேரும் ஒரே 11ல விளையாட முடியாது. நான் இப்போதைக்கு ஒமர்சாயின் போட்டுருக்கேன். ஆனா இவ்வளோ பேட்டிங் இருக்கிறச்சே தே வாண்ட் டு prioritize the better bowler. கைல் ஜேமிசன் போன மேட்ச் ஒரு மெய்டனும் போட்டார், ஓகே, வென் ஃபார் 9 ஓவர். ஆனாலும் கோலி விக்கெட்டை எடுத்துட்டார். ஒமர்சாய் ஒரு ஓவர் போட்டு 10 ரன் கொடுத்தார். ஸோ தே திங்கிங் ஆல்ரெடி ஐ காட் மோர் பேட்டிங். அப்ப கைல் ஜேமிசனை விளையாடினா ஓகே. நான் இப்போதைக்கு ஒமர்சாயை போட்டுருக்கேன். ஆனாலும் 2 பேரும் விளையாட முடியாது. ஜேவியர் பார்ட்லெட் உள்ள வந்துடணும். இப்போ என்னோட 11 நான் படிக்க போறேன். பிரப்சிம்ரன் சிங், பிரியான்சாரியா, ஜோஷ் இங்கிலீஷ் 3, ஸ்ரேயஸ் ஐயர் 4, சஷாங்க் சிங் 5, மார்க்கஸ் ஸ்டானிஸ் 6, அஸ்மத்துல்லா ஒமர்சாய் 7, ஹர்ப்ரீத் பிரார் 8, ஜேவியர் பார்ட்லெட் 9, ஹர்ஷ்தீப் சிங் 10, விஜய்குமார் விஷக் நம்பர் 11. ஆனால் செஹல் வரப்போறான்னு தெரியல. செஹல் வந்தா அந்த இடத்துல அவர் வந்துடுவார். நிஹால் வதேரா as impacts. வந்து சஷாங்க் சிங் எங்கேயோ கீழே விளையாடுறா, ஒரு பொறுப்போட விளையாடுற, ஒரு போன மேட்சத்தோட ரொம்ப ஒரு பொறுப்போட விளையாடுற ஒரு பிளேயர். அவர் வந்து கீழே விளையாடுறா. நான் திருப்பியும் சொல்றேன், 2 விக்கெட் 4வது ஓவருக்குள்ள விழுந்ததுன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஷுட் பேட் அட் 5 rather than 4. அந்த 4 ஓவருக்குள்ள இறங்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு அட்டாக் இன் அஹமதாபாத், even if they do not get the pitch like the RCB versus Punjab match in அந்த முதல்ல குவாலிஃபயர், இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் ஸ்ரேயஸ் ஐயர் அந்த 4 ஓவருக்குள்ள இறங்கக்கூடாது. அதை தவிர ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை. ஏன்னா அந்த அவ்வளோ ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரும் பிரவீன் தூபேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இன்னும் விளையாடல. ஸோ ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரும் கிடையாது. இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் யுஸ்வேந்தர் சஹல், ஹர்ப்ரீத் பிரார் இஸ் இந்த பிளேயிங் 11. ஸோ இந்த டீமோட தான் அவ போகணும். ஒன் ஆஃப் கேல் ஜேமிசன், அஸ்மத்துல்லா ஒமர்சாய் ஷுட் பிளே. 2 பேரும் விளையாட முடியாது. மும்பை இந்தியன்ஸ் நான் சொன்ன மாதிரி இப்ப தீபக் சார் ஃபிட்டானா பெவான் ஜேக்கப்ஸை கொண்டு வந்துடலாம், இல்லைன்னா கேஎல் ஸ்ரீஜித்தை கொண்டு வந்துடலாம். இப்ப என்னோட 11 படி கம்பேர் பண்ணா நான் பிளேயிங் 11 கம்பேரிசனை நான் வந்து கொடுக்க போறேன். இப்ப வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இந்த அஹமதாபாத்ல வந்து முதல் 6 ஓவர்ல பந்து அலையும். இந்த 45 to 50 for 1ல எந்த டீம் வரப்போகுது? இப்ப பஞ்சாபுக்கு பிரப்சிம்ரன் சிங், பிரியான்சாரியா, ஜோஷ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர். மும்பை இந்தியன்ஸ் டாப் 4 ரோஹித் சர்மா, ஜானி பேர்ஸ்டோ, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். இப்ப போன மேட்ச் பஞ்சாப் they really they got blasted out because of their own poor stroke play also. ஆனாலும் the opening combination has been consistent. ஜோஷ் இங்கிலீஷ் வந்து அவர் வந்து மோஸ்ட்லி ஸ்பிளிட் கேமியோஸ், ஆனாலும் இட்ஸ் a very good player. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அந்த 4வது ஓவருக்குள்ள இறங்கக்கூடாது. சஷாங்க் சிங் தான் இந்த 4 ஓவருக்குள்ள இறங்கணும். இப்ப இங்க பார்த்தா ரோஹித் சர்மா போன மேட்ச் நல்லா விளையாடினார். ஜானி பேஸ்டோ டிஸ்ட்ரக்டிவ் போன மேட்ச் விளையாடினார். திலக் வர்மா டபுள் கேஸ், சூரியகுமார் யாதவ் வந்து இந்த சீசன் ரொம்ப நல்லா விளையாடினார். பிகாஸ் ஆஃப் த அட்டாக்ஸ் தட் தே ஹவ் காட். இப்ப வந்து இந்த பஞ்சாப் அட்டாக் கிட்ட அந்த மும்பை இந்தியன்ஸ் சீமரை போட்டா ஒரு விக்கெட் விழுந்தா கஷ்டம் பரலாம். ஆனா இந்த மும்பை இந்தியன்ஸ் அட்டாக் வந்து ஹர்ஷ்தீப் சிங் விக்கெட் விழலைன்னா they will relish playing against this Punjab team, especially without Chahal in the middle overs. அதனாலதான் அவா கிட்ட அந்த பவர் பிளே எட்ஜை கொடுக்க போறேன். அதுக்கப்புறமா இந்த மிடில் ஆர்டர்ல வந்து கடைசியில யாரு லுக்கிங் அட் த ஃபினிஷிங் கோர், போத் த டீம்ஸ் ஹவ் காட் குட் ஃபினிஷிங் கோர்ஸ். இப்ப ஸ்ரேயஸ் ஐயர், சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டானிஸ், அஸ்மத்துல்லா ஒமர்சாய், நிஹால் வதேரா வந்துடுவார். மும்பை இந்தியன்ஸுக்கு சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பெவான் ஜேக்கப்ஸ், நமந்தீர். இப்ப அந்த திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பெவான் ஜேக்கப்ஸ் இஸ் a destructive combination. பஞ்சாப்க்கு வந்து they have got the batting depth. ஆனா இப்ப வந்து அஸ்மத்துல்லா ஒமர்சாய் has not really done much with the bat or the ball. ஹர்ப்ரீத் பிரார் வந்து வந்தா கொஞ்சம் அடிக்கலாம். பட் ஐ ஸ்டில் ஃபீல் த டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் போன மேட்ச்னும் நிறைய மேட்ச் அடிச்சா. பட் ஜோஷ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், சஷாங்க் சிங், வதேரா இந்த 4 பேர்ல ஒரு 2 யாராவது விளையாடிட்டான். தென் யூ காட் மார்க்கஸ் ஸ்டானிஸ். ஐ ஸ்டில் திங்க் that there may not be that much of a difference, ஆல்சோ ஈக்குவல்னு சொல்லுவேன்.
அப்புறம் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏஜ்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டு ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட். அதுல வந்து மும்பை இந்தியன்ஸ் கிளியர்லி ஹவ் காட் த எட்ஜ். ஹர்ஷ்தீப் சிங் விக்கெட் எடுக்கலைன்னா பாட்லர் விளையாடினாலுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பஞ்சாப்க்கு. ஸோ எட்ஜ் படி நான் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த ஸ்பின் ஏஜும் பார்த்தா சஹல் இஸ் நாட் பிளேயிங். மிச்சல் சாண்ட்னர் ஆர் ஹர்ப்ரீத் பார்ட்னா அட் கோ வித் மிச்சல் சாண்ட்னர். எனக்கு என்னமோ பஞ்சாப் வந்து இந்த போன மேட்சுக்கு அப்புறமா they will not really put the same performance in this match நினைக்கிறேன். அதனால தான் சர்ப்ரைசிங்லி எட்ஜ் படி மும்பை இந்தியன்ஸ் சொன்னாலும் எனக்கு என்னமோ பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்க போறான்னு தோன்றது. என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஃப்ரெண்ட் மை ஒப்பீனியன் வாட்ச்.